இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் இந்த அதிகாலை வழியில் அனைவருக்கும் எனக்குமான வாழ்த்துக்களை நான் சொல்லிக் கொள்கிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே கர்த்தர் நம்மை 4 மாதங்கள் அருமையை நடத்தி கர்த்தர் 5வது மாதத்திற்குள்ளாய் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஏப்ரல் மாதத்தில் தொடங்கின இந்த கொரோனா வைரஸ் மூலமாக எத்தனை மக்கள் பாதிக்கப்பட்டு துக்கத்தோடு வேதனையோடு கூட அவர் இருக்கிற சூழ்நிலையிலே அதை நம்ம இருக்கிற இடத்தில் மாத்திரம் அகில உலகம் இப்படிப்பட்டதான ஒரு பயங்கரமான சூழ்நிலைக்குள்ளாய் தள்ளப்பட்டார்கள். ஆனாலும் கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளுக்கு அருமையான உங்களுக்கு அனைவருக்கு எவ்வளவு ஒரு கிருபையை கொடுத்து உங்களை பாதுகாத்து பராமரித்து உங்களுக்காக அநேக ஏற்கப்பட்ட ஜெபங்கள் அனைத்திலும் கர்த்தர் உங்களுக்கு நல்லவராக இருந்து நடத்தி கொண்டு வந்தால் உங்களை மீண்டும் இந்த 5வது மாதம் அதிகாலையிலே சந்திப்பது எனக்கு மிகுந்த ஒரு சந்தோஷம். ஆகவே கர்த்தர் தொடர்ந்து உங்களையும் குடும்பத்தையும் கர்த்தர் அதிகமாய் நடத்துவார், ஆச்சரியமாக நடத்துவார் என்று சொல்லி நம்பி கர்த்தருக்கு நான் நன்றியை நான் சொல்லிக் கொள்கிறேன். அதிகார வேளையிலே நாம் தேவனுடைய செய்தியை கடந்து போவோம். கர்த்தர் இந்த நாளில் கூட நம்மோடு கூட என்ன பேசுகிறோம் என்பதை நாம் விளங்கிக் கொள்வோம். நம்மை அவருடைய வசனத்திற்கும் அவருடைய வாக்கு தத்தங்களுக்கு நம்ம ஒப்புக் கொடுப்போம். முதலாவதாக நாம் இந்த மாதம் 5வது மாதத்துக்கான ஒரு வாக்கு தத்தத்தை நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். வேதா வைத்திருப்பவர்கள் தயவுசெய்து ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் நீங்கள் 4ஆம் வசனத்தை கவனிங்கள். 4ஆம் வசனம் நமக்கு தேவன் கொடுக்கிற ஒரு அருமையான வாக்கு தத்தம். அதை நான் படிக்கிறேன். மனம் பதறுகளை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரி கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கும் வருவார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். எவ்வளவு அருமையான ஒரு வாக்குத்தம். அதற்கு முந்தின வசனத்தின் கவனிங்கள். தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். ஆண்டவர் இந்த வாக்கு தத்தத்தை யாருக்கு அவர் கொடுக்கிறார் என்றால், கைகள் தளர்ந்து போய் கால்கள் தளர்ந்து போய் முழங்கால்கள்லாம் ஆடி அசைகிற அப்படிப்பட்ட பலவீனத்தில் இருக்கிற அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு அவர் கொடுக்கிறார். நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாம் பார்க்கும்போது அநேக நேரங்களிலே நாம் மனம் பதறி விடுகிறோம், நாம் பயந்து விடுகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்குமோ என்று எதிர்காலத்தை குறித்த ஒரு பயம் இருக்கிறது. வேலைகள் நிரந்தரமாய் இருக்குமா? வருமானம் நிரந்தரமாய் கிடைக்குமா? நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் படிக்க வைக்க முடியுமா? இன்னும் என்னென்ன சூழ்நிலை வருமோ என்று சொல்லி ஒருவேளை நாம் பயந்து கொண்டிருக்கலாம். அல்லது ஒருவேளை நாம் என்ன செய்வோம் என்று சொல்லி ஒரு கலங்கி கொண்டிருக்கலாம். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒன்றை நாம் மறந்து விடக்கூடாது. நம்முடைய தேவன் நாம் சந்திக்கிற எல்லா பிரச்சனைகளை பார்க்கலாம் அவர் எவ்வளவு மேலானவர், எவ்வளவு வல்லமை உள்ளவர். ஆகவே அந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்கிறதான ஒரு தைரிய விசுவாசம் நமக்கு இல்லாவிட்டால், ஒருவேளை நாம் அநேக தன்னுடைய கால்கள் தள்ளாடப்பட்டு அவள் கைகள் ஒரு நடுக்கம் கொண்டு ஒருவேளை பயத்திலே அவள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆகவே தேவன் ஒரு காரியத்தை அவர் நமக்கு அருமையான காரியத்தை செய்வதற்கு முன்பு ஆண்டவர் நம்மை பார்க்கிறார். நாம எந்த நிலைமையில இருக்கிறோம் என்று சொல்லி. ஒருவேளை உங்களை அநேக பலவீனத்தில் இருக்கிறோம், சுகவீனத்தில் இருக்கிறோம். உங்களுடைய கால்கள் தள்ளாடலாம், கைகள் அப்படியே தள்ளாடுகிற அல்லது கைகள்லாம் நடுக்கம் ஆகிற நிலைமையில் இருக்கலாம், அல்லது மனம் அதறி கொண்டு இருக்கலாம், பயந்து கொண்டு இருக்கலாம். ஆக ஒரு பிரச்சனையை தேவன் நமக்கு அவர் தீர்த்து வைப்பதற்கு முன்பாக நம்மை நாம் சரிப்படுத்திக் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. முதலாவதாக நம்மை ஆண்டவர் பலப்படுத்த விரும்புகிறார். ஆகவே 4ஆம் வசனத்தை வாசிக்கும் போது மனம் பதறுகளை பார்த்து நீங்கள் பயப்படாது என்று சொல்லுகிறார். பயமானது இன்னைக்கு அநேகரை பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிறது. இந்த பலவீனத்தை கொண்டுதான் பிசாசானவன் தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களையும் என்னையும் அவன் பலவீனப்படுத்துகிறான். நாம் பலவீனம் அடையும் போது
நம்ம பயப்படும் போது நம்முடைய தைரியத்தை இழந்து விடுகிறோம், விசுவாசத்தை இழந்து விடுகிறோம், பயம் நமக்குள்ளே கடந்து வருகிறது. அதற்கு பின்பு நம்மால் முன்னோக்கி செல்ல முடிகிறதில்லை, கால்கள் தள்ளாடுகிறது. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு பயமானது இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில அது காணப்படுகிறது. விசுவாசிகள் வாழ்க்கையில அதிகமாக அது காணப்படுகிறது. வேதத்தை வயதில் வைத்திருக்காங்க, தேவனுடைய வசனத்தை அவங்க கேட்குறாங்க, அவங்க ஜெபம் பண்றாங்க, உபவாசம் எடுக்கிறாங்க. இவ்வளவு காரியங்களை செய்தாலும் தேவனுடைய பிள்ளைகள் அநேக நேரத்தில் இந்த பயத்தில் வாழ்கிறோம். இது பிசாசு கொடுக்கிற பயம் அல்ல, தேவன் கொடுக்கிறதில்லை. தேவன் யாருக்கும் பயத்தை கொடுக்கிறதில்லை. ஆதியாக முதல் கொண்டு வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நாம் வாசிக்கும் போது ஆண்டவர் நம்மை பார்த்து அவருடைய பிள்ளைகளை பார்த்து பயப்படுங்கள் என்று ஆண்டவர் ஒரு நாள் சொன்னதில்லை. அப்படி இருக்கும்போது நாம் ஏன் பயப்படுகிறோம்? ஒரு வேத வசனத்தில் ஒரே ஒரு காரியத்தில் தான் தேவன் நீங்கள் பயப்படுங்கள் என்று சொல்கிறார். தேவனுக்கு நீங்கள் பயந்திருங்கள், தேவனுக்கு பயப்படுங்கள். இது சில நேரம் நான் சொல்றேன், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். ஆக பிசாசுக்கு கூட அநேகர் பிசாசுக்கு என்று பயப்படுவாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்லும் போது பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க. அதுக்கு அவனுக்கு பயப்பட அவசியம் இல்லை. ஆனால் பயப்பட வேண்டும் என்றால் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு தான் நாம் பயப்பட வேண்டும். ஆகவே பயத்தை முதலாவது ஆண்டவர் நம்மை விட்டு நீக்க விரும்புகிறார். ஆகவே இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் அநேக பாடுகளுக்குள்ளாய் கடந்து போன போது 450 வருஷம் எகிப்து தேசத்தில் அவர் எவ்வளவாய் பாடுபட்டார்கள். அவர்கள் வாழ்க்கையானது கசந்து போயிற்று. அதிகமான வேதனைக்குள்ளாக, அடிமைத்தனத்திற்குள்ளாக அவர்கள் கடந்து போன நேரம். அப்படிப்பட்டதான அந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் அவருக்கு பெரிய திட்டம் வைத்திருந்தார், பெரிய நோக்கம் வைத்திருந்தார், நல்ல ஒரு வாழ்க்கையை வைத்திருந்தார். ஆண்டவரை கானான் தேசத்தில் கொண்டு போய் ஒரு தேசத்தை பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை கொடுத்து அவள் செழிப்புள்ளவராக அவள் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அவளுக்கு முன்கூட்டியே அநேக திட்டங்கள் வைத்திருந்தார். ஆனால் ஒருவேளை அவர்கள் பயந்து நடுங்கிக் கொண்டு அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படி அடிமைத்தனத்திலே வாழ்கிறோமே, நமக்கு ஒரு வாழ்க்கை இல்லையா, நம்முடைய பிரச்சனைகள் தீராதா, பாடுகள் தீராதா, நமக்கு ஒரு எதிர்காலம் இல்லையா என்று சொல்லி ஒருவேளை நம்பிக்கை அற்ற நிலைமையிலேயே அவள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் தேவன் அவளுக்கு வைத்த திட்டத்தை அவளால் புரிந்து கொள்ள முடியவில்லை, விளங்கிக் கொள்ள முடியவில்லை. அவள் நினைத்த ஒரே ஒரு காரியம் என, நாம் இந்த அடிமைத்தனத்திலே இருந்து நாம் வாழ்க்கையை முடித்துக் கொள்ள போகிறோம், நம்முடைய பிள்ளைகளுக்கு எதிர்காலம் இல்லைங்கிற அப்படிப்பட்டதான ஒரு நிலைமையில் தான் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு கூட சில நேரங்களில் அப்படித்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரச்சனைகளை பார்த்து பார்த்து நம்ம வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவன் நம்மோடு இருக்கிறார். அவர் வாக்குத்தத்தத்தை நமக்கு தந்திருக்கிறார். தேவன் வாக்குத்தத்தை உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் நமக்கு உதவி செய்வார், வீட்டு விலக மாட்டாங்கிற அந்த விசுவாசம் நமக்கு வராத பட்சத்தில் நாம் என்ன செய்ய பிரச்சனைகளை பார்த்து அழுகிறோம். ஆனால் ஆபிரகாமை பாருங்க, 100 வயது ஆனபோது அவர் என்ன செய்தாலும் விசுவாசத்திலே அவன் பலவீனமாக இல்லை. அவன் சரீரத்தில் பலவீனமாக இருந்தாலும் விசுவாசத்தில் அவன் பலவீனமாக இல்லை. அவன் 100 வயது சென்ற ஆபிரகாம் அவன் தேவனை விசுவாசித்தான், தேவனுடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசித்தான். பாருங்க, 100 வயதுல இந்த பிள்ளை பிறக்குமா அல்லது சாலால் பிள்ளையை பெற்றெடுப்பாருங்கிற ஒரு நம்பிக்கை இல்லை, நம்பிக்கை கிடையாது. எல்லாம் இழந்து போன, செத்து போன ஒரு நிலைமையில கணவன் மனைவி வாழ்ந்தார்கள். ஆனால் தேவன் அவருக்கு கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேறும் என்பதில் ஒரு நாளும் சந்தேகப்படவே இல்லை. அந்த வாக்குத்தத்தை தான் அவளுக்கு பலன் கொடுத்து ஒரு அருமையான பிள்ளையை ஆண்டவர் கொடுத்தார். அதே போல இப்போது நம்ம சந்திக்கிறதா அந்த பிரச்சனையை கண்டு நம்ம பயப்படக்கூடாது. நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம், தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். வாக்குத்தத்தை கொடுத்திருக்கிறார். நான் செய்வேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னுடைய பிரச்சனையை மாற்றுவேன் என்று கொடுக்கிற அந்த வாக்குத்தத்தங்களை நம்ம பிடித்து கொள்ளும் போது நம்ம பயப்பட மாட்டோம் அல்லது நம்ம மனம் பதற மாட்டோம். ஆகவே தேவனுடைய வசனத்திலே நிலைத்திருக்க வேண்டும். மோசேயின் காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் அவள் ஏற்றை விட்டு கடந்து வந்து அவர்கள் கானானை நோக்கி போய் கொண்டிருக்கிற நேரம் அவளுக்கு முன்பாக செங்கடல் இருந்தது. அந்த செங்கடலுக்கு முன்னே வந்து நின்று விட்டார்கள். எப்படி இப்போ செங்கடலை கடப்பதுங்கிற ஒரு பிரச்சனை. ஆகவே அவர்கள் மோசையை பார்த்து முறுமுறுத்து கொண்டிருந்தார்கள். அதே சமயத்தில் அங்கே பார்வோன் பெரிய சேனை அனுப்பி அவர்கள் சொந்த சமுத்திரத்தின் கரையிலே நின்று கொண்டிருக்கிறார்கள். இதுதான் தக்க சமயம், அவரை அழைத்து விடலாம் என்று சொல்லி ஒரு
பல ரதங்களோடு வருகிறான். ஆகவே ஏறக்குறைய இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே இருக்கிறார்கள். முன்பு சிவந்த சமுத்திரம் இருக்கிறது, பின்னாலே பார்வோன் சேனைகள் வந்து நின்று கொண்டிருக்கிறது. கர்த்தர் அவரோடு கூட இருந்தார். இப்போ ஜனங்க வந்து பயந்து அவங்க நடுங்கி கொண்டிருக்காங்க. என்ன ஆகுமோ, நம்ம எல்லாம் இங்கேயே செத்து விடுவோமோ, இந்த மோசனை கொண்டு வந்து விட்டார் என்று சொல்லி. ஆனால் அந்த நேரத்தில் அவர் ஆண்டவர் எதிர்பார்த்ததை, நீங்கள் பயப்படாமல் இருங்கள், பயப்படாது என்றுதான் ஆண்டவர் சொன்னார். நீங்க தைரியமா இருங்க, பயப்படாமல் இருங்க. இந்த பிரச்சனை எனக்கு தெரியும், செங்கடல் முன்னால் இருக்கு, பார்வோன் சேனை பின்னால் இருக்கு, எனக்கு தெரியும். உங்களை நடத்தி கொண்டு போற தேவன் நான் தானே. அப்ப எனக்கு இந்த பிரச்சனையை நீங்க சால்வ் பண்ணணும் நான் கேட்கல. ஆனால் தேவன் சொல்றாரே, உங்க பிரச்சனையை தீர்ப்பதற்குத்தான் நான் கூட வந்து கொண்டே இருக்கிறேன். ஆண்டவர் என்ன செய்தார், அந்த சேனை கிட்ட வராதபடிக்கு ஆண்டவர் பெரிய ஒரு மதிர்ச்சுவை போன்ற ஒரு மேகத்தை ஆண்டவர் அனுப்பி, அந்த மேகமானது அந்த சேனைகளுக்கு இருட்டாக இருந்தது, தேவனுடைய பிள்ளைகளுக்கு வெளிச்சமாக இருந்தது. அவர் செங்கடலை ஆண்டவர் பிளந்து அந்த பிரச்சனை நடுவிலே அவளை கொண்டு போய் சேர்த்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் பயப்பட அவசியமே இல்லை, கலங்க அவசியம் இல்லை, மனம் அதிரிப்பு அவசியம் இல்லை. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்ய விரும்புகிறார். ஆனால் தேவன் முதலாவது என்ன செய்யறார், நமக்குள் இருக்கிற பிரச்சனை மாறணும், நமக்குள்ள இருக்கிற பயம் போகணும், பயத்தை நம்ம எடுத்து விட வேண்டும். ஆகவே அடுத்தது வாசிக்கிறோம், ஆண்டவர் திடன் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார், பயப்படாது இருக்கு என்று சொல்கிறார். அதுக்கு பின்பு திடன் கொள்ளுங்கள். திடன் என்பது ஆண்டோடைய வசனத்தின் மேலே, அவருடைய வல்லமையின் மேலே, அவருடைய பிரசனத்தின் மேலே நாம் நம்பிக்கை வைப்பது. நம்பிக்கை வைக்காவிட்டால், நம்ம திடன் நம்பிக்கையோடு இல்லாவிட்டால் நம்ம விசுவாசமானதை தளர்ந்து போய்விடும். இன்னைக்கு அநேகர் சரி விசுவாசம் இல்லாதபடினாலே அவர் என்ன வாழ்க்கையில அமிழ்ந்து போய்விடு, பிரச்சனைக்குள்ளே அமிழ்ந்து விடுகிறார்கள். யாரெல்லாம் விசுவாசத்திலே அவர் நிற்கும் போது திட நம்பிக்கையா இருக்கிறாங்க, பயப்படாமல் இருக்காங்க, அவர்கள் தான் வாழ்க்கையில வெற்றியை பெற்றுக்கொள்கிறார்கள், அவர் முன்னோக்கி செல்கிறார்கள். எனவே திட நம்பிக்கை நமக்கு வேண்டும் தேவன் மேலே. அந்த நம்ம ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். தாவீது அவன் என்ன செய்தான், தன்னுடைய குடும்பம் முழுவதையும் கூட்டிக் கொண்டு ஒரு அந்நிய தேசத்திலே போய் அவன் வாழ்ந்து வந்தான். ஏறக்குறைய 1 வருஷம் 6 மாதம் அவன் எருசலேமை விட்டு, இஸ்ரவேல் தேசத்தை விட்டு அந்நிய தேசத்திலே வரக்கூடிய 1.5 வருஷம் வாழ்ந்தான். வாழ்ந்திருக்கும் போது அவன் என்ன செய்தான், சிக்லாக் என்கிற இடத்துல அவனுக்கு அந்த அந்நிய தேச ராஜா ஒரு இடம் கொடுத்திருந்த, நல்ல இடம் தான், அந்த இடத்துல குடும்பம் இருக்கட்டும், பிள்ளைகள் இருக்கட்டும், நீ இங்கேயே தங்கியிருந்து சொல்லி ஒரு இடத்தையும் ஆண்டவர் கொடுத்திருந்தான். அப்போ தாவீது என்ன நடந்தது, ஒரு சமயத்துல அந்த இவர்கள் யுத்தத்துக்கு போகக்கூடிய நேரம் வந்த போது அந்த விரோதிகள் அவர்கள் அமெரிக்கன் சொல்லக்கூடிய வந்து தாவீதுடைய மனைவி பிள்ளைகளையும் மற்ற 600 பேருடைய மனைவி பிள்ளைகள் அத்தனை பேரையும் அவள் கைதியாக அவள் கொண்டு போய் விட்டார்கள். தாவீது அவனை அந்த அந்நிய தேசத்து ராஜா ஏற்றுக்கொள்ளவில்லை. நீ எங்களோடு கூட யுத்தத்துக்கு நீ வரக்கூடாது என்று சொல்லி தடுத்து விட்டார்கள். அவை தாவீதும் அவனோடு இருந்த 600 பேரும் திரும்ப சிக்லாக்கு வர்றாங்க. சிக்லாக்கில் வந்து பார்த்தபோது அது அமெரிக்கா என்ன பண்ணாங்க, அந்த இடத்தை நெருப்பு வச்சு அதை கொளுத்தி விட்டார்கள். மனைவி பிள்ளைகளையும் சிறைப்பிடித்துக் கொண்டு போய்விட்டாங்க. இந்த காட்சியை பார்த்த போதே தாவீதோடு வந்து 600 பேர் ரொம்ப அழறாங்க, பயங்கரமா அழறாங்க. என் மனைவி பிள்ளைகளை இழந்து விட்டோமே, எல்லாம் போயிடுச்சுன்னு சொல்லி அவர்கள் மனம் பதறி அல்லது அவர்கள் பயந்து நடுங்கி அவள் கைகள் தளர்ந்து போய் என்ன செய்வோம், எல்லாம் போய்விட்டதே என்று சொல்லி அவள் அங்கலாய் தழுது கொண்டிருக்கிறார்கள். தாவீதும் மிகுந்த சத்தத்தோடு அழுதான். ஆனால் வசனம், அருமையான வசனம் இருக்கிறது, தாவீது மீண்டுமாய் தேவனுக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான் என்று சொல்லி. அப்போ அவன் திடப்படுத்தி கொண்டதனாலே அவன் என்ன செய்தான், அந்த இடத்துல அழுது கொண்டு உட்கார்ந்து இருக்கவில்லை. அவன் தன்னுடைய 600 பேரோடு கூட போய் அந்த ஆட்களை, விரோதிகளை என்ன செய்தான், அமலேக்கியரை முறியடித்து தன் மனைவி பிள்ளைகள் எல்லாரையும் சேர்த்து கொண்டு இன்னும் அநேக பொருட்களை எல்லாம் அவர்கள் கொண்டு வந்து திரும்ப சிக்லாக்கு திரும்பி வந்தார்கள். இதை எதை சொல்ல வருது என்று சொன்னால், ஆண்டவருக்குள்ளே நான் திட நம்பிக்கையாக இருக்கணும். பிரச்சனைகள், போராட்டங்கள் அது வந்து கொண்டு தான் இருக்கும். ஒருவேளை இந்த கொரோனா வைரஸ் இதோடு முடிந்து விட்டது என்று நாம் நினைத்தாலும் இன்னொரு வைரஸ் அது வரலாம். கர்த்தருடைய
வார்த்தையின்படி கடைசி நாட்கள் அநேக உபத்திரவங்கள், பாடுகள், வியாதிகள், இன்னும் பயங்கரமான கொள்ளை நோய்கள், பூமி அதிர்ச்சிகள் பலது அது வரப்போகிறது. அதை இப்போதே நம்ம கண்டு பயந்து விடக்கூடாது. என்ன ஆய்வுடன் என்று சொல்லி, ஏனென்றால் தேவன் சொல்ல, இதோ உங்கள் தேவன் நீதியை சரி கட்ட வருகிறார், உங்கள் தேவன் உனக்கு பதில் கொடுக்க வருகிறார், அந்த தேவனை ரட்சிக்க வருகிறார் என்ற இந்த 3 வசனங்களை பார்க்க முடியும். ஆகவே தேவன் நமக்கு யார் என்ன தீமையை இழைத்தாலும், என்ன தீங்கு நமக்கு செய்தாலும், நம்மை விரோதித்தாலும், அநியாயமாக நம்மை குற்றம் சாட்டினாலும் நாம் பயப்பட அவசியம் இல்லை. ஐயோ, நீதி செய்கிற ஒரு தேவன் உண்டான் என்று நாம் சில நேரங்களில் ஒரு கேள்வி கேட்கிறோம். தேவன் ஏன் எனக்கு பதில் கொடுக்கவில்லை என்று வேதம் சொல்கிறது. வாக்குத்தத்தத்திலே அவர் நீதியை சரி கட்டுகிற தேவன். அவர் நீதியை சரி கட்டுவார், உன்னுடைய நீதியை வெளிச்சத்திலே கொண்டு வருவார். நாம் எப்படிப்பட்டவர் என்பதை அவர் உறுதி கொடுப்பார். 2வது சொல்றாரு, பதிலளிக்கிற தேவன். ஒருவேளை இன்றைக்கு உனக்கு நன்மை நீ பார்க்காமல் இருக்கலாம், அந்த நன்மை உனக்கு கிடைக்காமல் இருக்கலாம், நீ பல காரியங்களை செய்தும் கூட உனக்கு எந்த விதமான நன்மையும் கிடைக்காமல் ஒருவேளை நீ தவித்துக் கொண்டிருக்கலாம். இவ்வளவு செய்தேனே, இவ்வளவு பாடுபட்டனே, பிரயாசப்பட்டனே, இவ்வளவு உதவி செய்தேன் எல்லாம் பல காரியங்களை சொல்லிக்கொண்டு நமக்கு அதுக்கேற்ற பலன் கிடைக்கவில்லை என்று சொல்லி நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்மோடு இருக்கிறது என்ன சொல்லுகிறார்? நான் உனக்கு பதில் அளிப்பேன். ஆகவே நாம் செய்த எல்லா நன்மைகளுக்கும் ஒரு பிரதிபலனை கர்த்தர் கொடுப்பதற்காகவே நான் வருகிறேன் என்று சொல்லுகிறார். 3வதாக நம்மளை ரட்சிப்பார் என்று அவர் சொல்லுகிறார். இந்த ரட்சிப்பு நம்ம ஒரு விதத்தில் நாம் பார்ப்போம் என்றால் பாவத்திலிருந்து ரட்சிப்பு. நாம் பாவிகளாக இருந்தோம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நாம ரட்சிக்கப்பட்டோம். அது ஆத்துமா ரட்சிப்பு. இன்னொன்று, இந்த உலகத்திலே நாம் பாவத்திலிருந்து விடுதலை பெற்றாலும் நம்மை சுற்றிலும் பாவமான சூழ்நிலைகள் நம்மை நெருக்கி கொண்டே இருக்குது. அதாவது நம்மை தாக்கி கொண்டே இருக்கிறது. வெளியே போனா அல்லது என்கிற கடைக்கு போனா, எந்த இடத்துக்கு நம்ம போனாலும் பாவமானது அது வல்லமையோடு கிரியை செய்து கொண்டே இருக்கிறது. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு வல்லமையான பாவத்தின் வல்லமையிலிருந்து கூட தேவன் நமக்கு அவர் விடுதலை தந்திருக்கிறார். 3வது ரட்சிப்பு சொல்லப்பட்ட வார்த்தை, இயேசு கிறிஸ்து வரும்போது நம்ம சரீர பிரகாரமாக நம்ம மாறி நம்ம பரலோகத்துக்கு செல்வோம். அப்படி என அர்த்தம், பாவ பிரசன்னம் நிறைந்த இந்த உலகத்தை விட்டே நாம் ரட்சித்தவனை கொண்டு போய் விடுவார். ஆகவே இந்த சந்தோஷம் நமக்கு உண்டு. ஆகவே தேவன் நம்ம எல்லாவற்றினும் நம்மை ரட்சித்து ஒரு நாளிலே பரலோகத்திலே நாம் தேவனை சந்திக்க போகிறோம், அவரோடு மறைந்திருக்க போகிறோம், சந்தோஷப்பட போகிறோம். இப்படிப்பட்டதான ஒரு விசுவாசம் நமக்கு இருக்குமானால் நம்ம எந்த சூழ்நிலையிலும் நம்ம என்ன செய்ய மாட்டோம்? நம்ம கலங்க மாட்டோம், தயக்க மாட்டோம், நாம் ஒருபோதும் சோர்ந்து போக மாட்டோம், ஆண்டவரை கேள்வி கேட்க மாட்டோம், ஆண்டவரை பார்த்து முறுமுறுக்க மாட்டோம். நம்ம தைரியமாக இருப்போம். எத்தனை பாடல் வந்தாலும் தேவன் என்னை கைவிடுவதில்லை, உலகத்தின் முடிவு வரையும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன்னு சொன்னவர் அவர் பொய் சொல்வதற்கு மனிதனா? அல்ல மனம் மாறுவதற்கு அவர் மன உத்தரவா? இல்லவே இல்லை. ஆண்டவர் அவர் சொன்னதை உண்மையாக நிறைவேற்றுகிற தேவன். அவர் நம்மோடு இருக்கிறார், நாம அவரோடு இருக்கிறோம் என்கிற அந்த விஷயத்துல நாம் உண்மையோடு கூட நடந்து கொள்ளும் போது தேவன் உண்மையாகவே நம்மோடு இருப்பார். உண்மையாகவே தேவனை சேவிக்கும் போது அவர் உண்மையாகவே நமக்கு ஒரு விடுதலை தருவார். ஆகவே இந்த கால வேளையில, இந்த மே மாதம் முதல் தேதியிலே நாம் கர்த்தர் நம்மை சோத்தோடு கொண்டு வந்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். இந்த வாக்குத்தத்தை நீங்கள் பிடித்துக்கொண்டு இந்த மாதம் முழுவதும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும் போது இந்த வாக்குத்தத்தை நீங்கள் பிடித்துக்கொண்டு ஜெபிக்கணும். ஆண்டவரே, நீ இப்படி சொல்லியிருக்கிறீர், உங்களுடைய ஆசீர்வாதத்தை சொல்லியிருக்கிறீர்கள், அதன்படி சம்பவிக்கும்படியாக ஆசீர்வதியும் ஆண்டவரை சொல்லி நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபம். இந்த வேளையிலே நம்ம ஒரு சில காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். மே 1 அன்று அது லேபரர்ஸ் டே, உழைப்பாளிகள் தினம் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே நம்முடைய நாட்டில் இருக்கிற எல்லா உழைப்பாளிகளுக்காக அவளுக்காக நாம் முதலாவதாக ஜெபம் பண்ணுவோம். கண்களை மூடி நீங்கள் இருக்கிற இடத்துல நம்ம என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அன்பு நேசுவே, இந்த அருமையான வேலைக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். ஆண்டவராகிய தேவரே, நீர் எங்களுக்கு எவ்வளவு திடனாக இருக்கிறேன், உங்களுடைய பிரச்சனை எங்களோடு இருக்கிறது, நீர் எங்களோடு கூட இருக்கிறேன். நாங்கள் இன்றைக்கு மாத்திரமல்ல அல்லது மாதம் மாத்திரமல்ல,
அந்த உலகத்தின் முடிவு அந்த வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கொண்டு பரலோகத்துக்கு செல்லுகிற அந்த நேரம் வரைக்கும் எங்களோடு கூட இருக்க சோத்திரம். இந்த நாட்களிலே ஆண்டவர் லேபர்ஸ் டே கொண்டாடுகிற உடைய பிள்ளை அனைவருடைய கருத்தில் கொடுக்கிறேன். எங்களுடைய தேசத்தில் இருக்கிற எல்லா உழைப்பாளிகளையும் அவருடைய பிரயாசத்தையும் ஆண்டவரை நீ ஆசீர்வதித்து வருமானங்களாலே அவரை நிரப்பி அவர் குடும்பத்துக்கு பிள்ளைகளுக்கும் அவர்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கும்படி எங்கள் இந்தியா தேசத்தில் இருக்கிற எல்லா உழைப்பாளிகளையும் அவருடைய குடும்பத்தினுடைய கருத்தில் கொடுக்கிறோம். இந்த நாளிலே கர்த்தவனை அதிகமாக ஆசீர்வதிக்கிறாங்க. ஆண்டவரே, தொடர்ந்து நாம் கொரோனா வைரஸை கர்த்தர் நீக்கி நல்ல ஒரு கால நிலைமை அவர்கள் கொடுக்கவும் அவருடைய சபையை சேர்ந்த எல்லா மக்களும் அவர்கள் தொடர்ந்து வேலைகளுக்கும் மற்ற பணிகளுக்கு செல்லும்படியாக நாம் ஜெபம் பண்ணுவோம். இயேசுவே, இந்த வேளையிலே கொரோனா வைரஸ்னால் தாக்கப்பட்ட ஆண்டவரே அவர் ட்ரீட்மெண்ட் எடுத்து வர எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்க. ஒருவேளை இறந்து போன குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய ஆறுதல் படுத்துங்க. அந்த ஒரு இழப்பை அவங்க சரி கட்டுவதற்கு ஏதுவாய் கத்த நல்ல கிருபைகளை கொடுத்து அந்த குடும்பத்துக்கு ஆறுதலாக ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இந்த நாட்கள் ஆண்டவரை எங்களுக்கு எல்லா காரியங்களும் கைகூடி ஆண்டவர் எல்லா ஸ்கூல்கள் பள்ளிகள் எல்லாம் ஆண்டவரை திறக்கப்படட்டும். மறுபடியும் ஆண்டவரே உங்களுடைய ஜனங்கள் இந்த நாட்களில் எழுந்து பிரகாசிக்க உதவி செய்கிறார். தொடர்ந்து இந்த வேளையில் அநேக குடும்பங்களுக்கு அஜாமெல்லாம் இந்த உதவி செய்த போலீஸ்மேன், டாக்டர்ஸ், நர்சஸ், ரேஷன் சப்ளை பண்ணவங்க, சில வாலண்டியர்ஸ் வேலை செய்தவங்க, பல உதவிகளை செய்து கொடுத்த எல்லா மக்களையும் நம்ம நினைவுக்கு வருவோம். விதேசுவை இந்த கொரோனா வைரஸ் என்று ஏற்பட்ட இந்த பயங்கரமான சூழ்நிலையிலே எத்தனை பேர் ஆண்டவர், எத்தனை டாக்டர்ஸ், எத்தனை நர்சஸ் ஆண்டவர், எத்தனை போலீஸ்காரர்கள் ஆண்டவரே, இன்னும் நிறைய வாலண்டியர்ஸ் உதவி செய்கிறாங்க, ரேஷன் கொடுத்து உதவி செய்தாங்க. அநேகருக்கு ஆண்டவர் உதவி செய்வதற்கு ஏராளமான மக்களை நீங்கள் எடுப்பிருந்தீங்க. அவர் எல்லாரும் ஆண்டவரே தியாகத்தோடு செய்த அத்தனை பேரையும் இயேசுவா அவர் எல்லாருடைய கருத்தில் கொடுக்கிறோம். நீங்கள் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட ஆசீர்வதித்து அவருடைய குடும்பங்களை பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஆண்டவரை தொடர்ந்து அவர்கள் சந்தோஷத்தோடு கூட வருகிற இந்த புதிய மாதத்தில் ஜீவிக்கவும் அவருடைய எல்லா தேவைகளையும் சந்தித்து ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லாம் தொடர்ந்து நம்ம சபைக்காகவும் போதகர்களுக்காகவும் ஊழியர்களுக்காக ஜெபம் இயேசுவே, சபையை சேர்ந்த ஆண்டவரே பிள்ளைகளுக்காகவும் ஊழியத்துக்காகவும் சபைகள் திறக்கப்பட வேண்டும் என்பதற்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி, சபைகள் திறக்கப்படட்டும், தொடர்ந்து ஆராதனைகள் ஆரம்பமாகட்டும், எல்லா ஊழியர்களும் இன்னும் அதிக அளவிலே தொடங்கட்டும். ஆண்டவரை எல்லா ஸ்கூல்கள் ஆண்டவரை இன்னும் பள்ளிகள் ஆண்டவரை திறக்கப்படட்டும். சுவாமி ஆண்டவரே, இதன் மூலமாய் இந்த நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆண்டவரை அன்பின் கருத்திலே ஆண்டவர் பிள்ளைகள் ஒவ்வொரு காலப்படையிலே ஆண்டவர் இந்த செய்தியை கேட்டு காத்திருக்கிறதான ஒவ்வொரு மேலும் உங்களுடைய கிருபையை ஊற்றி காத்திருக்க ஒவ்வொரு அபிஷேகம் பண்ணி தொடர்ந்து இந்த மாதம் முழுவதும் இவருடைய சபையை சேர்ந்த எல்லா குடும்பங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் நீர் போதுமானவராக இருந்து ஒவ்வொரு ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய விண்ணப்பத்தை கேட்டு நீர் ஆசீர்வதித்து அதற்கு நன்றி. தொடர்ந்து ஆண்டவருடைய அன்பின் கரத்திலே ஆண்டவரே என் சபையின் மக்கள் அனைவரும் ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதித்து அதற்கு நன்றி. ஆண்டவரே, உங்களுக்கு எல்லா மகிமையும் கனம் துதி சோத்திரங்களை இருக்கிறோம். மாறாத இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆசீர்வாதம் நன்மையும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.